ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய 5 o'clock ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதாவது என்னென்னா 8 o'clock கேக் டெலிவரி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இப்போவே எழுந்து ஒர்க் பண்ணாதான் பசங்களுக்கு சாப்பாடும் கட்டணும். ஸோ இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்கணுன்றதுக்காக சுறுசுறுப்பாக எழுந்தேங்க. பட் இது முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா காலையில் ஆரம்பிக்கும் போது டே ரொம்பவே சூப்பராக தான் ஆரம்பிச்சிது. போக போக எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஆச்சுன்றதை நான் அவங்கக்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த விலாகு. இதை முடிச்சுட்டு என்னோடய ஃப்ரெண்டு பால் காய்ச்சினாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக எவ்வளோ ஜாலியாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாலியாக அவங்க வீட்டில் இருக்க பர்சன்ஸ்லாம் அழகாக பேசினாங்க. ரொம்பவே பிடிச்சிது. அதுவும் அவங்க அம்மா சொல்லணுமே ஒன்றுமே இல்லை, ஸ்வீட்டாக பேசினாங்க. ஏன் ஸ்வீட்டாக பேசினாங்கன்றத சொல்கிறேன். எப்படின்னா ஸ்வீட் சாப்பிடுமான்னு இந்த ஒரு ஜீவன் தான் நான் வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்காக தான் ஸ்வீட் பர்சன் சொன்னேன். உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. திடீர்னு எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. அதாவது என் அம்மா கிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு முடியல வாம்மா அப்படின்ட்டு தான். என்ன அப்பா நல்லா தானே இருந்தாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபீவர்னு மட்டும்தான் சொன்னாங்க, அதனால தான். ஸோ பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். எமர்ஜென்சியாக பார்த்தாங்க. பட் ஆனால் ஒன்றும் இல்லை, சீரியஸ்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபீவர் தான் சொல்லிட்டு ஒரு டோலோ மாத்திரை மாதிரி ஒன்று கொடுத்து ஒரு சின்ன ட்ரிப் போட்டு அமுச்சு விட்டுட்டாங்க. இவங்க கொடுத்த அலட்சியம் தான் கடைசியில் எங்கள் அப்பா ஐசியூ வார்டில் இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 3 நாள் எங்கள் அப்பாக்காக இந்த ஐசியூ வார்டு வெளியில் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதை அவங்க முன்னாடியே செக் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ உட்காந்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் நினச்சி நம்ம போகிறோம், அது இவ்வளோ பெரிய விஷயத்தில் முடியும்னு நான் துளி அளவு கூட எதிர்பார்க்கல. ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஈஸியாக எடுக்க போய் தானே இப்படி வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஒரு ஜீவனோ ஒரு உயிர் உள்ள ஜீவன் நம்மளை தேடி வருது. அதுக்கு எந்த வலியும் வேதனையும் இல்லாமல் அந்த இடத்துக்கு அது வராது. ஸோ எந்த ஒரு சின்ன விஷயம் நினைக்காம அவங்களும் ஒரு உயிர் அப்படின்னு நினச்சி மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி தான் நடந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எங்கள் ஃபேமிலி, ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்பட்டோம். ரொம்பவே வருத்தமாக இருந்தது. ஸோ யாருக்குமே இந்த மாதிரி டே பிரகாசமாக ஆரம்பித்து இருட்டாக முடியும்ல, அந்த மாதிரி தான் முடிஞ்சுது. ஸோ என் அப்பா சேஃப் ஜோனுக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.